திமுக தலைவர் கருணாநிதி என்னை கொலை செய்த சதி செய்தார் அப்படின்னு வைகோவை கட்சி விட்டு நீக்கினார். மானமுள்ள தமிழன் எவனா திமுக இருப்பானா சொன்னார். அவங்க ரெண்டு பேரே ஒன்னா சேர்ந்தாங்களே. நான் தனியா போனாக்க இது துரோகின்னு சொல்றேன். மொத்தமா 10,000 பேரு 20,000 பேரு 1,00,000 பேரு கட்சியே போச்சுன்னா அது ராஜதந்திரங்கிற. அவங்கவுங்க கட்சியில் இருப்பதும் வெளியே வரதான் அவங்களுடைய உரிமை. அப்படி வர்றவங்களை யாரை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கூடாது இவங்க முடிவு பண்ணலாம். காலங்காலமா நீ ஊழல் பண்ணிருக்க 1,00,000 கோடி ஊழல் பண்ணேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? எங்க நிரூபிமா? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டான். இப்பவும் வந்து சட்டப்பேரவையில் வந்து நீங்க நிரூபிங்க, ஆதாரம் கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. பாத்தியாமா? அவன் இல்லைன்னே சொல்றது இல்ல, நிரூபி. உலகத்துல எல்லாரும் ஊழல் பண்ணுவான். ஆனா இவங்க ஊழல் சயின்டிபிக் கரப்ஷன். துபாய்க்கு ஏன் போறாங்க கேள்வி கேளுங்க. மாசைக்கு 2 தடவை போறாங்களே ஏன்? பேரனுடைய இதுக்கு அங்க போயிட்டு இருக்கிறேன் சொல்றது அதுமா. ஜெர்மன்ல என்ன தினம் போய் அங்க பேரன் அங்க போய் படிக்க இவங்களுக்கு பரம்பரை சொத்து கோடீஸ்வரங்களா? அப்ப மாத்து சட்ட வேட்டி கூட இல்லாம இருந்தவர்ல அவங்க வீட்டுக்கு எப்படிமா இவ்வளவு இத்தனை கோடி சொத்து வந்துச்சு? ஐயோ நான் என்ன சொல்றேன், 6,00,000 கோடி எதுக்குமா செலவு பண்ணீங்க? நான் ஒரு டேம் கட்டினேன், பிஹெச் மாதிரி ஒரு ஆலயம் கட்டினேன், இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு வீடு தான் கட்டினேன்னா சொல்லுங்களேன். ஏண்டா பாலம் எப்படா கட்டினீங்க? எந்த தண்ணீடா போச்சு? 2 தடவை ஒரே பாலத்துக்கு பணம் எடுத்திருக்கீங்க. உடனே அவங்களுக்கு கோவம் வந்து பாருங்க. அதை விட்டுட்டான். நான் வேற ஏதோ பேசினேன், என் மேல கேஸ் போட்டாங்க. காங்கிரஸ் தலைவரா இருந்தாரா திமுகவுக்கு வந்து ஆதரவாளரா இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி. நீயே தெளிவா சொல்லிட்டியம்மா. அது தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. கதம் முடிஞ்சு போச்சு. அவரு அந்த பாரதி இருக்காருமா, நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மளை அவருடைய பேரம்மா. அவரு நியாய உணர்வு அவருக்கு நிறைய கொப்படிக்கும். அவருக்கு என்ன தொழில் சொல்லுமா? ஏன்னா அறிவாலயம் உட்காந்து அறிக்கை கொடுக்குறதா நீ தானே சொல்ற. என்ன தொழில், குடும்பம் எப்படி நடத்துறாரு கொஞ்சம் சொல்லு. இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எதை வேணாலும் செஞ்சு ஆட்சிக்கு வரணும். ஆட்சி அதிகாரத்தை வச்சு கொள்ளையடிக்கணும். கொள்ளையடித்த பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை நிரந்தரமா நீடிக்கணும். அதுதான் வழின்னு நினைச்சாங்க. அவங்க தலையில இடி இறங்கிருச்சு. நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? அது அவங்க யாரு வெளியே போனாங்களோ அவங்க இவரை துரோகிக்கிறாங்க, இவர் அவங்கள துரோகிக்கிறாரு. 2 பேரும் துரோகிக்கணுமோ நமக்கு தெரியலாமா? அந்த 2 பேர் லாவணி கச்சேரியில் உண்மை வெளியே வந்துடும். திமுக அதிமுக 2மே ஒழிஞ்சாதாமா தமிழ்நாட்டுக்கு நல்லது. நல்ல காரியம் நடக்கட்டுமா? அதுக்கு ஏமா நம்ம எதையாவது சொல்லி நிராகரித்துவாங்க. ராசா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில ரொம்ப இது வந்து ராஜாஜி ஆண்ட மண்ணு, அண்ணா ஆண்ட மண்ணு, இதுல வந்து ஒரு கழுசடைங்க ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை வந்து விட்டுருக்காரு. ஏமா இந்த மண்ணுல குமாரசாமி ராஜாரும் ஒரு ஆண்டார் அவருக்கு தெரியாதா? அதுக்கு முன்னால ஓமாந்தூரார் ஒருத்தர் ஆண்டார் அவர் தெரியுமா? காமராஜர் ஒருத்தர் ஆண்டார் தெரியுமா? அதை விட்டுட்டு அண்ணாண்டார் ராஜாஜி ஆண்டார். அவர் திரும்பி கேட்கிறேன், அந்த ராஜாஜி தானே நீங்க என்ன சொன்னீங்க? அவர் கொண்டு வந்த கொலக்கல்வி திட்டம் தமிழர்களுக்கு எதிரான சொன்னீங்களா? அதை எதிர்த்து தான் போராடணும், அதுதான் எங்களுக்கு வெற்றி கிடைச்சுன்னு சொன்னீங்களா? பாப்பார பயலை ஒழிக்கிறதா எங்க வேலை சொன்னீங்களா? அவர் ஆண்ட மண்ணு யாரோ வந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா அப்ப சொன்னது பொய்யா அல்லது இப்ப சொல்றது பொய்யா? நேர்மையான ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? நான் முன்னாலே கேட்டேன்ல, ஒரு 3-4 பேரை சொல்லி, சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்தவன், அங்கிருந்து ஊர்ல இருந்து வரும்போது சட்ட வேட்டியோட வந்தவன், இன்னொருத்தருக்கு எடுபடி வேலை பார்த்தவன், அவங்ககிட்ட எல்லாம் 10,000 கோடி 20,000 கோடி 50,000 கோடி 4 கப்பல் 8 கப்பல் இதெல்லாம் வந்திருக்கே எப்படின்னு கேட்டேன்ல. இந்த உத்தம புத்திரன் அதை பத்தி சொல்றாங்களா? இது நல்ல ஜனங்களுக்கு நல்ல நகைச்சுவை பொழுது போதுமா? சரி சார், இப்போ அதிமுகவில் வந்து இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் அதிமுகலேருந்து வெளியே வந்தீங்க ராஜினாமா செஞ்சுட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து நாங்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக வந்து கருத்துக்கள்லாம் வச்சுருப்போம். ஏன்னா அதிமுக திமுக தான் இருந்துச்சு, இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றாங்க, இது வந்து சரியில்லை, அதனால தான் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரா வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டில் இதெல்லாம் இது யோசிச்சு பார்த்தா உனக்கே கோபம் வருமா? இப்போ இந்த மாதிரி நான் சொல்றேம்மா, அதை கொஞ்சம் கேளுமா. உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால திமுக தலைவர் கருணாநிதி என்னை கொலை செய்த சதி செய்தார் அப்படின்னு வைகோவை கட்சி விட்டு நீக்கினார். இவர் என்ன சொன்னாரு? மானமுள்ள தமிழன் எவனா திமுக இருப்பானா சொன்னாரு. அவங்க 2 பேரே ஒன்னா சேர்ந்தாங்களே.
அதெல்லாமா இதை விட மோசமான விஷயம். இப்ப அவங்களே வந்து பிரிஞ்சு தாவேக்காக்கு வந்துட்டாங்களே சார். அதைத்தாமா நான் சொல்றேன். இதை விட மோசமான அந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஒரு கட்சியில இருந்து வர்றது திரும்பி கட்சியில நான் இது அந்த காலத்துல இவர் சொன்னார். அவர் இந்த நேரத்தில் மறக்கக்கூடாது. நம்ம சரி வேணாம், அவர் இறந்து போயிட்டாரு. என்ன சொல்லுவாருன்னா, அவர் சொல்லுவாரு, ஏயா 5-6 கட்சி மாறிட்டேன்னு. வேலுசாமி, நீ அரசியலில் ரொம்ப விவரமான ஆள் நினைச்சேன், இப்படி தப்பா இருக்கேன்னு. நான் என்னையா தப்பா சொன்னேன்? நான் தனி மனுஷன், பதவியில் இருந்திருக்கலாம். கட்சி தவறான பாதைக்கு போற போது அது எதிர்த்து என்னால் முடியாது. நான் தனியா போனாக்க இது துரோகின்னு சொல்ற. மொத்தமா 10,000 பேர் 20,000 பேர் 1,00,000 பேர் கட்சியே போச்சுன்னா அது ராஜதந்திரங்கிற. இப்ப நான் சொன்னது தப்பா, நீ சொன்னது தப்பா? கொஞ்சம் சொல்லுமா. ஒருத்தன் போனாக்க தப்புங்கிறீங்க, கூட்டமா போனா அது ராஜதந்திரங்கிறீங்க. அதனால அவங்கவுங்க கட்சியில் இருப்பதும் வெளியே வரதும் அவங்களுடைய உரிமை. அப்படி வர்றவங்களை யாரை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கூடாது இவங்க முடிவிடலாம். நல்லவர்கள் வந்தால் அவர்களை அங்கீகரிப்பதும், தவறானவர்கள் வந்தால் அப்படியே வச்சிருப்பதும் அந்த எந்த கட்சியில சேர்றாங்க அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய அவருடைய உரிமை. அதுல ஏதாவது தப்பு நடந்தா அவர்களை நிராகரிப்பது நம்முடைய உரிமை. நிர்மல்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தியாளர்கள் சந்திப்புல, தயவு செஞ்சு நீங்க வந்து போயிடுங்க ஸ்டாலின் அவர்களே, இவ்வளோ நாள் வந்து கெடுதல் பண்ணீங்க மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, இனியும் நீங்க வந்து இந்த கட்சியில வந்து இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வச்சிருக்காரு சார். ஆனா அவருக்கு தெரியல பாவம், இவங்க கதை வேற. ஒரு பழமொழி தெரியுமா நம்ம கிராமத்துல, கெட்ட கழுதைக்கு பட்டதுதான் லாபம். சில பேர் சொன்னா புரிஞ்சுக்குவான், நியாயத்தை தப்புன்னா ஆமாங்க தப்பு பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். இவங்க அப்படி கிடையாது. நீங்க திமுக ஊழல் இவ்வளவு பேர் பேசுறோம்ல, இப்பதான் ஞாபகம் வருது. காலங்காலமா நீ ஊழல் பண்ணிருக்க, 1,00,000 கோடி ஊழல் பண்ணேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், எங்க நிரூபிமா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆமா ஆமா, இப்பவும் வந்து சட்டப்பேரவையில வந்து நீங்க நிரூபிங்க, ஆதாரம் கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. பாத்தியாமா, அவன் இல்லைன்னே சொல்றது இல்ல, நிரூபி. ஏன்னா நிரூபிக்க முடியாத அளவுக்கு சாமர்த்தியமா திருடி இருக்கானா. இதுதான் திமுகமா. அப்படி இல்ல ஊழல் அந்த மாதிரி சொன்னாலே வந்து சட்டப்பேரவையில இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லம்மா, ஐயோ உனக்கு புரியலம்மா. உனக்கு முன்னால அந்த காலத்துல நடந்தது, இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு ஒரு கமிஷன் போட்டாங்க. அதுக்கு பேரு சர்க்காரியா கமிஷன் பேரு. அவர் ஒரு பெரிய ஜட்ஜா இருந்தவர் ஒரு தலைமையில. இதெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, 2000 மூட்டை சர்க்கரை காணாமல் பிடிச்சா அவங்க வக்கீல் திமுக இருந்து வந்து பேசுறேன்னு சொல்லலாம், அந்த 2000 மூட்டை சர்க்கரையை எறும்பு திண்டுச்சுன்னா. ஐயோ அதிர்ச்சி ஆயிட்டாரு ஜட்ஜு. அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு, சரி சர்க்கரையே எறும்பு திண்டுச்சு, அந்த சாக்கு இருக்கும்ல சாக்குங்க, சாக்கை கரையா திண்டுச்சு. இதெல்லாம் கேட்டு ஆடி போய் அவர் தான் சொன்னாரு, உலகத்துல எல்லாரும் ஊழல் பண்ணுவான், ஆனா இவங்க ஊழல் சயின்டிபிக் கரப்ஷன். அப்படிப்பட்ட கிண்டாடிகள்மா. இப்ப தமிழகத்துல இவ்வளோ பிரச்சனைகள் வந்து குற்றங்கள் வைக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் வந்து துபாய்க்கு போயிட்டாங்க. இத மட்டும் சரியா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாம் தெளிவாயிரும். அதை நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க சார். துபாய்க்கு ஏன் போறாங்க கேள்வி கேளுங்க. மாசைக்கு 2 தடவை போறாங்களே ஏன்? இல்ல இவரு அப்ப வந்து லண்டனா ஜெர்மனா போறாரு. அப்ப வந்து பேரனுடைய இதுவுக்கு அங்க போயிட்டு இருக்கிறேன் சொல்றது. அதுமா ஜெர்மன்ல என்ன தினம் போய் அங்க பேரனை அங்க போய் படிக்க வைக்க, இவங்களுக்கு பரம்பரை சொத்து கோடீஸ்வரங்களா? படிக்க வைக்கிறதுக்கே ஜெர்மன்ல படிக்க வைக்கிறாங்களா? எப்படி வந்துச்சு? நல்ல வேலை ஞாபகப்படுத்தணுமா, அதையும் கொஞ்சம் அவங்க சொல்லட்டும். கலைஞர் சொத்து சொத்து அப்படின்றாங்க. மாத்து சட்ட வேட்டி இல்லாம ஒரு பூவரசமனை அடங்கிட்டு ஒரு 4-5 பேர் தலையில உட்கார்ந்து பேசும்போது அவர் அறியாமலே அப்படியே சாஞ்சு கீழே விசாரிக்காம தலையணை இல்லாம கைய தலையணை மாதிரி வச்சு அதுல படுத்து தூங்கின கருணாநிதி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, நான் பார்த்திருக்கேன். அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதியிலே ஒன்று எழுதியிருக்கிறார். நான் விழுப்புரத்துக்கு கூட்டத்துக்கு போனேன், சட்ட வேட்டி இல்லை, அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி பம்ப் செட் இருந்துச்சு, அதில் போய் நான் குளிச்சுட்டு சட்ட வேட்டிலாம் காய வச்சு அங்கிருந்து காயட்டுன்னு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு தலைக்கு மேல வேட்டியை பிடிச்சிட்டு வந்தேன், ஊருக்குள்ள வர்றதுக்குள்ள காஞ்சி போச்சு, அதை கட்டிட்டு வந்தேன்னு. நான் சொல்லமா, அவரே சொன்ன விஷயம். அப்ப மாத்து சட்ட வேட்டி கூட இல்லாம இருந்தவர்ல, அவங்க வீட்டுக்கு எப்படிமா இவ்வளவு இத்தனை கோடி சொத்து வந்துச்சு? ஏன் நானும் நீயும் மெட்ராஸுக்கு வந்துட்டு போறதையும் தடுமாறுறோம், அவங்க எப்படி வந்துச்சு சொல்லுங்க.
எனக்கு தெரியாது சார். நீங்க இவ்வளவு நாளா அரசியல் இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. அதாமா தெரியல, அதுதான் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்றோம். அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லட்டும். அது ஏத்துக்க மாட்டாங்க சார். அப்ப எப்படி பணம் எப்படி வந்துச்சு சொல்லட்டும். அதானே நம்ம கேட்கிற கேள்வி. நான் என்ன சொல்றேன், ஒரே 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி புதுசா கடன் வாங்கினாங்களா? அது எவ்வளவு பெரிய தொகை. அந்த கடன் வாங்கி அதை எதுக்கு முதலீடு பண்ணீங்க, இதுதான் கேட்கிறோம். இன்னைக்கு வரல யாராவது பதில் சொல்றாங்களா? ஆதாரத்தை தான் கேட்கறாங்க அவங்க. என்ன ஆதாரத்தை? நாங்க ஊழல் பண்றோம்ன்றீங்களா, ஆதாரத்தை கொடுங்க. ஐயோ, நான் என்ன சொல்றேன், 6 லட்சம் கோடி எதுக்குமா செலவு பண்ணீங்க? நான் ஒரு டேம் கட்டினேன், பிஹெச் மாதிரி ஒரு ஆலயம் கட்டினேன், இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு வீடு தான் கட்டினேன்னா சொல்லுங்களேன். அதை சொல்லுனா அதை சொல்ல மாட்டேங்கிறான். ஆதாரத்தை காட்டு. முதல்ல சொன்னது கரெக்டா வந்துச்சுமா. எதை சொன்னாலும் ஆதாரத்தை காட்டு தான் சொல்லுவானே ஒழிய இல்லைன்னு சொல்ல மாட்டான். இப்ப வேலு வேலு அவருமே வந்து கரூர்ல ரோடு போட்டேன் அப்படின்ட்டு ஊழல் பண்ணியிருக்காரு. ஆனா அங்க ரோடே கிடையாது, அப்படி ஒரு ரோடே போடல அப்படின்றதுனால தான் அவர் மேல கேஸே போட்டாங்க. பார்த்தா பாவமா இருக்குமா. இது புதுசு இல்லம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 1971 தேர்தல், இப்ப அதெல்லாம் சொன்னா வைத்தறிச்சலா இருக்கு. 71 தேர்தல் அப்ப நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப எங்க கிராமத்தினுடைய பேரு நச்சலூர்னு பேரு. அதுல இருந்து பக்கத்து ஊருக்கு போறது ஒரு ஆத்து வாரி போகும். அதுல வெறும் கல்லை மட்டும் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேடி போய் பார்த்தா ஏற்கனவே அதுல பாலம் கட்டின மாதிரி வெள்ளம் வரும்போது பாலத்தை அடிச்சு போயிடுச்சான் அப்படின்னு போட்டு புதுசா 2வது தடவை பாலம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி அதை எடுத்திருக்கானுங்க. அதை தெரிஞ்சு அப்பயே போட்டேன். மீட்டிங்ல பேசினம்மா, ஏன்டா பாலம் எப்படா கட்டினீங்க, எந்த தண்ணியில போச்சு, 2வது தடவை 2 தடவை ஒரே பாலத்துக்கு பணம் எடுத்திருக்கீங்க, எந்த தண்ணியில போச்சா, ஆத்து தண்ணியில போச்சா, இந்த தண்ணியில போச்சா அப்படின்னு பேசினம்மா. உடனே அவங்களுக்கு கோவம் வந்து பாருங்க. அதை விட்டுட்டான், நான் வேற ஏதோ பேசினேன், என் மேல கேஸ் போட்டாங்க. 71லயே அவ்வளவு விவரமா இருந்திருக்காங்க. இது என்ன புதுசா? இப்ப தாவேக அமைச்சர் வந்து அதாவது போதைப் பொருள் கேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர் ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாதப்ப வந்து ஒரு ஸ்டேடியம்ல வந்து என்னமோ போதை பொருள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அது ரொம்ப வைரலாகி அவருமே வந்து அது வந்து என் குழந்தைக்காக நான் மாத்திரை தான் நுணுக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள்லாம் வந்துச்சு. மருத்துவர்களும் சொன்னாங்க. ஆனா இதுக்காக வந்து திமுகல ஒரு ஜென்சி கூட்டத்தை ஏற்படுத்தி அவங்க ஒரு விதாண்டவாதம் வச்சு அதுக்கப்புறம் போராட்டம், இளைஞர்கள் அணி போராட்டம்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா பண்ணாங்க சார். ஒரு திமுக திராவிட கட்சி வந்து இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க. அதுதாமா அவங்க பரம்பரை குணமே. நான் திரும்பி கேட்கிறேமா, ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒருத்தன் வெளிநாடுல இருந்து போதை மருந்து நிறைய கடத்திட்டு வந்தான். 400 கோடி 500 கோடிக்கு கடத்தி வந்தான். ஆதாரப்பூர்வமா பிடிச்சி ஜெயில போட்டாங்களா? அவனுக்கு அவங்க கூட தொடர்பு இவங்க கூட தொடர்பு சொன்னாங்களா? அவன் திமுக காரன்னு சொன்னாங்களா? அதனால இதை கடத்துறதெல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க கோடி கோடியா கடத்தினவங்க ஒரு மாத்திரையை வச்சு நுணுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க பாடியில திரும்பி சொல்லாமா, ஆதாரத்தை காட்டு. அவங்க பல விஷயத்துக்கு முன்னுதாரணமா இருக்காங்கம்மா. ஆமா சார். அதுவும் இல்லாம இந்த தாவேகாவுடைய எம்எல்ஏ பல்லவி அவங்க வந்து கை குழந்தைய தூக்கிட்டு வராங்க அப்படின்றத வந்து ஜென்சி வச்சு இப்ப இருக்கிற இளைஞர்களை வச்சு ஒரு மாதிரி கேலி கிண்டல் செஞ்சிருக்காங்க. ஏமா அவங்க எங்க போனாலும் குழந்தைய தூக்கி வச்சுட்டு பரிதாபம் இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஐயோ. ஆமா சார். அவங்க புருஷனும் இருக்கிறாரு, கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன புருஷனுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு, அது அதனால கூட கூட்டு போகுது. இதே குற்றாங்க ஏன் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் யாரை பாராட்டுவாங்கன்னா, கல்யாணமே பண்ணாம பிள்ளைய பெத்துட்டா அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டா தினமலர் திருமாறன், மாலை மலர் மதிமாறன். நீ எதாவது நினைச்சுட்டா அது நான் பொறுப்பு இல்லம்மா. இப்படி எல்லாம் பேர் வச்சா அவங்க எல்லாம் பேரறிஞர்கள், அறிவாளிகள், பெரிய நாவலர்கள், பாவலர்கள் இப்படியே சொல்லி பழகிட்டாங்க. அதனால முறையா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய தூக்கிட்டு போனா அதை கேலி பண்ணுவாங்க. சார், இப்ப செல்வ பெருந்தகை தான் வந்து காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. இப்ப அவர் வந்து பதவி உயர்த்தி இப்ப மாணிக்க தாகூர் அவரை போட்டிருக்காங்க. இன்னமும் வந்து செல்வ பெருந்தகை வந்து திமுகவுக்கே வந்து பேசிட்டு இருக்காரு. திமுக சைடே வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து காங்கிரஸ் தலைவரா இருந்தாரா திமுகவுக்கு வந்து ஆதரவாளரா இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீயே தெளிவா சொல்லிட்டியம்மா. அது தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சுல கதை. இனிமே அவர் என்ன பேசினா நமக்கு என்ன? ஹலோ, கதம் முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப தாவேக ஆட்சி வந்து 2 மாசம் ஆக போகுது. இந்த ஆட்சி வந்து எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கு?
இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் என்ன மாற்றங்கள்லாம் ஏம்மா நிறைய துவக்கத்தில் வந்திருக்கு. சொன்னேனேம்மா, ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க போனா கூட 10 தடவை 20 தடவை அலைஞ்சு 5000 கொடு 10,000 கொடுன்னு கேட்டது இப்போ இல்லை. ஸ்கூல் ரினிவலுக்கு 25 லட்ச ரூபா வாங்கினாங்க, இது வீட்டுக்கு தேடி வருது. ஒரு தப்பா கிளரிக்கலரில் பட்டா மாறி இருந்தா கூட நம்ம அலைய வச்சு பல்லாயிரக்கணக்கான ரூபா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா வீட்டுக்கே வருது. இது தானமா நம்ம எதிர்பார்க்கறது, வேற என்னமா எதிர்பார்க்குறோம்? நம்ம நியாயமான கோரிக்கைகள் எழுதி கொடுத்தா அதுக்கு தீர்வு வரணும்னு. இந்த 2 மாதத்துக்குள்ளேயே அப்படிப்பட்ட தீர்வுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இது நீடிக்க வேண்டும், இது தவறா மாறிடக்கூடாது, இதுவே பலமடைய வேண்டும். அப்படி பலமடைந்தால் தமிழகம் நலமடையும், தமிழர்கள் வாழ்வு ஒளிரும். அது பலமடையட்டும், தமிழர்கள் வாழ்வு நலமடையட்டும், 2 பேரும் வேண்டி வேணும். ஓகே சார். வைகோ இருக்காருல்ல சார், அவர் வந்து திமுக விட்டு நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து திடீர்னு நாங்க வந்து திமுக விட்டு விலகுறோம், தாவேக்காவுக்கு வந்து இணைஞ்சிட்டாரு. அப்ப அவர் வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்கா கட்சி அவங்க வந்து எம்எல்ஏக்களை குதிரம் பேர பேசி வர அந்த மாதிரி ஒரு மாதிரி வெளிப்படையா பேசுனதுனால ஆர்எஸ் பாரதி அவர் வந்து வைகோவே வந்து வெளிப்படையா வந்து தாவேக்கா வந்து குதிரம் பேரம் பேசி தான் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா ஏமா இப்ப கொஞ்சம் முன்னால தானமா ஒரு கேள்வி கேட்ட, இந்த மாதிரி குதிரை பேரம் பேசி புடிபட்ட 3 பேர் ஜெயிலுக்கு போயிட்டான்னு. ஆமா சார். அது ப்ரூவ் ஆயிட்டுச்சு. கற்பனையில பேசுறதை ஏமா பேசுவாங்க? ஆனா ஆர்எஸ் பாரதி வந்து தாவேக்கா வந்து ரொம்பவுமே வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணி எதை ஒரு சர்ச்சை நடந்தாலும் அவர் வந்து வீடியோ வெளியிட்டுறாரு. இந்த மாதிரியாவது வந்து தவறா நடக்கும். அவரு அந்த பாரதி இருக்காருமா, நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மளை, அவருடைய பேரமா அவரு. நியாய உணர்வு அவருக்கு நிறைய குப்பளிக்குது. அவருக்கு என்ன தொழில் சொல்லுமா? ஏன்னா அறிவாலயம் உட்காந்து அறிக்கை கொடுக்குறதா நீ தானே சொல்ற. என்ன தொழில், குடும்பம் எப்படி நடத்துறாரு கொஞ்சம் சொல்லுமா? அது எனக்கு தெரியாது சார். அதாம்மா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியும். இதே அதாவது காசை கொள்ளையடிக்க வேண்டியது, அந்த காசை வச்சு ஆட்சியை நிலைநிறுத்துறது. இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எதை வேணாலும் செஞ்சு ஆட்சிக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்தை வச்சு கொள்ளையடிக்கணும், கொள்ளையடித்த பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை நிரந்தரமா நீடிக்கணும். அதுதான் வழின்னு நினைச்சாங்க. அவங்க தலையில இடி இறங்கிருச்சு. காலங்காலமா நினைச்ச அந்த நம்பிக்கை பொய்ச்சு போச்சு. இவங்க கோடி கோடியா செலவு பண்ணியும் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமலாம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டான். அவங்க அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. பாவம்மா, அவளை விட்டுருவோம். சரி, ஓகே சார். சரி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாருன்னா, ராஜினாமா செஞ்சுட்டு போற ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து அதிமுகல இருந்து துரோகிகள்லாம் வெளியே போயிட்டே இருக்காங்க, நல்லதுதான் கட்சிக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது அவங்க யார் வெளியே போனாங்களோ அவங்க இவரை துரோகிங்கிறாங்க, இவர் அவங்கள துரோகிங்கிறாரு. 2 பேரும் துரோகி என்னமோ நமக்கு தெரியலாமா? அந்த 2 பேர் லாவணி கச்சேரியில் உண்மை வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அந்த கட்சியில் இருக்கிற எஸ்பி வேலுமணி அவருக்குலாம் வந்து ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க, துணை தலைமை செயலாளர் பதவிலாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு 5-6 பேர் வந்து எங்களுக்கு இந்த பதவிலாம் வேண்டாம், நாங்கள் மாவட்ட நிர்வாகியாகவே இருந்துக்கிறோம், உறுப்பினராகவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் மாதிரி எழுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த கட்சி எப்படி இன்னும் இருக்குமா, இன்னும் பிளவுபடுமா? திமுக அதிமுக 2மே ஒளிஞ்சாதாமா தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்பவே 60 ஆண்டு காலங்கள்ல தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு சொன்னல, அது தானா நம்ம போராடாமலே அழியிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நல்ல காரியம் நடக்கட்டுமா, அதுக்கு ஏமா நம்ம எதையாவது சொல்லி நிலைநிறுத்துவானே? சரி, இனி வரும் காலங்களில் தாவேக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி செயல்படணும்? இன்றைக்கு நல்ல துவக்கம். நான் முன்னாலே சொன்ன மாதிரி இது தொடர வேண்டும், இது பலமடைய வேண்டும். அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்றேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறு செய்தால் அதையும் நாங்கள் எதிர்ப்போம். நல்லது செய்கிற போது ஆதரிக்கிறோம், தவறு செய்தால் எதிர்ப்போம். இதுதான் எங்களுடைய பிறவி குணம், அதை மாற்றிக்கொள்ள மாட்டோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.